இந்த மாதிரி சாப்பிடும்போது தொண்டையில் சிக்கி உணவு குழாய் அடைப்பட்டுருச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது உடனே ட்ரீட் பண்ண வேண்டிய கண்டிஷன். இப்போ குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இது 2 பேரும் வரலாம். இதுக்கு பேர் தான் சோக்கிங். குழந்தைகளாக இருந்தால் என்ன பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். குழந்தைய இப்படி சப்போர்ட் பண்ணி பிடிச்சி இந்த தாடை வந்து கீழே வர மாதிரி பண்ணிவிட்டு 5 பேக் த்ரஸ்ட் பண்ணணும். இப்போ பார்க்கணும், வெளியே வந்துருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். வரல அப்படின்னா சப்போர்ட் பண்ணி 2 நிப்பிளுக்கும் கீழே வைத்துக்குங்க நடுவில். இது குழந்தைக்கு பண்ணணும். அதுவே பெரியவங்களுக்கு அடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இதுக்கு பேர் தான் ஹெம்லிச் மேனுவர். இப்படி பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணணும், வெளியே வரும். இந்த கண்டிஷனில் காஃப் பண்ணுறாங்க அப்படின்னா விட்டலாம். காஃப் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா இந்த இது பண்ணலாம். தண்ணி கொடுக்கக்கூடாது, ரேண்டமாக தட்டக்கூடாது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.